கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்காக குறிக்கப்பட்டுள்ள வேத வாக்கியமானது அது செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். செப்பனியா chapter 3 verses 17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்பதே. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய ரொம்ப அழகான ஒரு வசனத்தின் மூலமாக பேசி கொண்டு இருக்கிறார். இதில் 4 விஷயங்கள் ஆண்டவர் நம்மக்கிட்ட தெளிவாக சொல்கிறார். அதாவது கடவுள் நம்மளோட கூட தான் இருக்கார், சும்மா உட்காந்துட்டு இல்லை, ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆண்டவரோட வல்லமை மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி நம்ம கூட உட்காந்துருக்காருன்றதை இன்னைக்கு நீங்களும் நானும் உணரணும். நம்மளோட ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஆண்டவர் உட்கார்ந்து நம்மளுக்கு செய்கிற காரியங்கள் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய காரியமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம அநேக காரியங்களை குறித்து புலம்பிக் கொண்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ட்ராவல் பண்ண ஜேர்னி, நம்மளோட வயசுக்கு நம்ம அம்மா வயிற்றுலேருந்து பிறந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பிரம்மாண்டமான விஷயங்களை அனுபவிச்சுட்டு வரோம். அவர் நம்ம கூட இருக்கிறாருன்றத ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு உணர்த்திட்டே இருக்கார். ஆனால் நம்ம தான் அதை ரியலைஸ் பண்ணுறதில்ல. யோசிச்சு பாருங்களேன், அன்னாளை குறித்து யோசிச்சு பாருங்களேன், நோவாவை குறித்து யோசிச்சு பாருங்களேன், பைபிளில் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். மோசேவை குறித்து யோசிச்சு பாருங்களேன். அவங்கெல்லாம் பிறந்ததுலேருந்தே பிரச்சனை தான், ஆனால் அவங்க கூட ஆண்டவர் இருந்தார். நோவாவை கிண்டலும் கேலியும் எவ்வளோ பேச்சுக்கள் பேசியிருப்பாங்க. முட்டாளா, நீ தரையில் பேழையை கட்டுற, எதுக்கு இவ்வளோ பெரிய பேழையை கட்டுற, உனக்கு அறிவில்லையா, நீ எல்லாம் மனுஷனா, எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் நோவா அதுக்கு எதுக்குமே அவர் ரியாக்டே பண்ணவே இல்லை. எங்கேயுமே இல்லை. நோவா மக்களை பார்த்து கத்துனாரு, மக்களை தூஷித்தாரு, சபிச்சாரு, எதுவுமே இல்லை. அவர் அமைதியாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்ற ஒரே ஒரு விசுவாசம். அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நியாயஸ்தன்லாம் சொல்லவர். எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் குரல் அவர் காதில் கேட்டதுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு உண்மையாக ஊத்தமாக இருந்தார். ஆண்டவர் பிழையை கட்ட சொன்னார், கட்டினார். ஆண்டவர் கணக்குப்படி கட்ட சொன்னார், கட்டினார். ஆனால் மழை வந்தப்போ அவரை கிண்டல் பண்ணவங்க எல்லாம் வெளியில் நின்னாங்க. அந்த கிண்டலை ஏற்றுட்டு ஆண்டவருக்காக உண்மையாக வேலை பார்த்த நோவா பேழைக்கு உள்ளே இருந்தார். இன்னைக்கு நீங்கள் பேழைக்கு உள்ளே இருக்கீங்களா, வெளியில் இருக்கீங்களா? நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்றதை யோசிங்க. 2வது, ஆண்டவர் நம்மள ரொம்ப அன்பாக இருக்கிறார், நம்மளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்காராம். நம்மளை நினச்சி அவர் சந்தோஷமாக இருக்காராம். ஏன் சந்தோஷமாக இருக்கும்? இன்னைக்கு என் பிள்ளை நல்லா மார்க் வாங்கிட்டு வந்தால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பெற்றோரா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க விலையே இல்லை. என் பிள்ளை இன்னைக்கு அது எல்கேஜியாக இருக்கட்டும், 12th ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், என் பிள்ளை நல்லா மார்க் வாங்குறான், என் பிள்ளை நல்லா படிக்கிறா, எதுனாலும் நான் அதை ஃபேஸ் பண்ணிப்பேன்னு நினச்சா யோசிச்சு பாருங்க. பிள்ளைங்க தரப்புலேருந்து யோசிச்சு பாருங்களேன். அம்மா அப்பா நான் கேட்குறதெல்லாம் வாங்கி தராங்க, நான் நல்ல வீட்டில் பிறந்திருக்கேன், எனக்கு பிரச்சனையே இல்லை, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் நம்மளை குறித்து அப்படி சந்தோஷப்படுறாரு. அவருக்கு உண்மையாக இருக்கப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களில் மகிழ்ச்சியாக இருப்பார். உங்களுக்குள்ள அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். அவர் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் பிரம்மாண்டமாக வேலை செய்ய முடியும். அடுத்தது, ஆண்டவர் நம்ம பயத்தை எடுத்து போடுறார். பயமே இருக்காது நம்மளுக்கு. அந்த பயமே வராது, ஒரு நெருடல் வராது. இது ஏன் இப்படி, ஐயோ நம்ம தப்பு கிடையவே கிடையாது. ஆண்டவரோட உண்மை உத்தமாக நம்ம உறவில் இருக்கிறப்போ, ஆண்டவர் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனை வரும்? ஒரு பிரச்சனை வராது. அவருக்கு அந்த நம்ம பயம் நம்மக்கிட்டேருந்து எடுத்து போடுவார். அவரோட அன்பு நம்மளோட பயத்தை அப்படியே அமைதிப்படுத்திடும், அப்படியே லகுவாய் மறைய பண்ணிடும். நம்ம யாரை குறிச்சும் பயப்பட மாட்டோம். அது எவ்வளோ பெரிய உயர் அதிகாரியாக இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணலன்ற பட்சத்தில் நம்ம அவங்களோட முகமுகமாய் நிற்போம். ஏன்னா நம்ம கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கார். அவர் உட்காந்து நம்ம கூட உட்காந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். வேடிக்கை பார்க்குற தேவனில் பெரிய காரியங்களே செய்கிறார். யோசிச்சு பாருங்கள்.
தாவீது அந்த போர்க்களத்தில் கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும்போது எவ்வளோ பயம் வந்திருக்கும். நீ போ மகனே, சாதாரண கல் எடுத்துட்டு போ, அவன் தலையை நீ தான் தூக்கிட்டு போறன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து ஒரு மனசுல ஒரு 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 கம்பீரத்தை கொடுத்துருப்பாரு ஆண்டவர். இல்லைன்னா எப்படி தாவீது அவ்வளோ தூரத்துக்கு போர்க்களத்துக்கு போயிருப்பாரு? யோசிச்சு பாருங்க. நோவாக்கு பட்ட அவமானம், தாவீதுக்கு பட்ட, தாவீதை எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க. சின்ன பையன், பொடி பையன், நீ எப்படி போவ, நீ எப்படி வருவ, உனக்கு என்ன தெரியும், எல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் அவன் ஆண்டவரோட வார்த்தைக்கு செவி சாய்ச்சான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட அந்த வசனத்தின் மூலமா பேசி கொண்டு இருக்கிறார். நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். கடைசியா ஆண்டவர் அவர் நமக்குள்ள இருந்தார்னா நம்ம கடந்து வர அவமானத்தை அப்படியே தள்ளி விடுவார். நம்ம மேல படாம அவரோட பிரம்மாண்டமான கைகளை வச்சு நம்மளை மூடி மறைப்பார். நம்ம அவமானத்தை அப்படியே நீக்கி போடுவார். யோசிச்சு பாருங்க. அன்னாள் எவ்வளோ அவமானப்பட்டிருப்பான், பெண்ணினால் எவ்வளோ பேசியிருப்பான் அன்னாளை குறித்து. நீ மலடி, உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு எவ்வளோ காயங்கள் பட்டிருப்பான். ஆனால் அவரோட சன்னிதானத்தில் உட்காந்து அழுது புலம்பி தீர்த்து கொண்டு வெளியில் வரும்போது, நீ அழுது இனிமே துக்கமுகமாக இருக்க மாட்டேன்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்து அனுப்புகிறார். அன்னாள் சாமுவேலை பெற்றெடுத்தார். அந்த அவமானம் நீக்கப்பட்டு மலடின்ற அவமானத்தை நீக்கி பிள்ளையே பிறக்காதுன்னு சொன்ன இடத்துல அவளுக்கு ஒரு பிள்ளைய மாத்திரம் இல்லை, அதுக்கு பின்னாடி அநேக பிள்ளைகளை கொடுத்து அவளை இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சிருக்கு. ஒரு பெரிய தீர்க்கதரிசியின் தாய், ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுக்கணும்னா அந்த தாய் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். யோசிச்சு பாருங்க. அந்த தாய் உண்மையும் உத்தமாக இருந்தாதான் ஆண்டவர் அவங்களுக்குள்ள வருவார் இல்லையா? அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலையும் இன்னைக்கு இந்த 4 காரியத்தை குறித்து யோசிச்சு பாருங்க. கடவுள் நம்மளோட கூட இருக்கிறார். சாதாரணமா இல்லை, அவரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மளுக்குள்ள சந்தோஷமா இருக்கார். 3வது, நம்ம பயத்தை எடுத்து போடுறார். நம்ம படுற அவமானத்தை அப்படியே எடுக்கிறார். நம்ம வாழ்க்கையிலேருந்து அதை அப்படியே டெலீட் பண்றார். யோசிச்சு பாருங்க. அப்படி நம்ம பட்ட அவமானன்ற ஒரு அடையாளம் கூட இல்லாம நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகா மாத்துறாரு. ஒரு நல்ல ரோஜா தோட்டத்துக்குள்ள போனா ஒரு வாசனை, அந்த ரோஜாவுங்களை பார்க்கறப்ப நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம், அந்த இடத்துல இருக்கவே நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை ரொம்ப வாசனையா தைலம், அந்த அன்பான வார்த்தைகளால, அன்பான மக்களால நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொடுப்பார். இன்னைக்கும் இந்த வசனத்தை குறித்து இன்னும் நீங்கள் தியானிங்க. உங்களுக்குள்ள ஏதாவது ஆசீர்வாதமான சாட்சிகள் வந்தால் என்னோட கூட பகிர்ந்துக்கோங்க. செப்பனியா 3:17. தேவன் உங்களில் கம்பீரமாய் களி கூறுவார். அவர் ரொம்ப கம்பீரமாக நமக்குள்ள களி கூறணும்னா நம்ம ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்களுக்கு என்னோடையும் சந்தோஷமாக இருப்பதாக. ஆமென்.